எதையுமே சரியா செய்ய முடியாத சூழ்நிலையில தான் இந்த நேரம் கும்பராசி அன்பர்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. மனசளவுல தான் அதிக பாதிப்பு. மனசு நல்லா இருந்தா தானே மத்த விஷயத்துல எல்லாமே கவனம் செலுத்த முடியும். இந்த நேரம் பொறுத்தவரைக்குமே நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா தாங்க செயல்பட்டாகணும். தொழில் வியாபாரம் எல்லாமே நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முயற்சி கைவிட்றாதீங்க. ஆனா, இந்த நேரம் ஒரு சிலரால ஏமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால, தொடர்ந்து இந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்தாகணுங்க. அனுபவப்பட்ட விஷயத்துல மட்டும் இந்த நேரத்துல நீங்க கண்ண மூடிட்டு இறங்கலாம். ஆனா, இந்த நேரத்துல முன்னனுபவம் இல்லாத விஷயத்துல பொறுத்தவரைக்குமே நீங்க யார்கிட்டயுமே சரி, வேலையா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும் கொஞ்சம் கவனமா தான் இருந்தாகணும். அதே மாதிரி வாக்குவாதத்துல ஈடுபடுறது இந்த நேரம் தவிர்த்துக்கங்க. தேவையில்லாத பேச்சால தேவையில்லாத சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்துல கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா செயல்படக்கூடிய வாய்ப்பு தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த விஷயம் எல்லாமே சாதகம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், தொழில் வியாபாரம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த உடல் நலம் அதே மாதிரி இந்த காதல் குடும்ப விஷயம் எல்லாமே உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. இந்த மாதம் முழுவதுமே சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி உங்களுக்கு தான். ஆனால் முயற்சி கொடுக்கணுங்க. இந்த சோம்பல் விட்டுட்டு முயற்சி செய்ய பாருங்கள். ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுருப்பீங்க, அது நல்ல பலனை கொடுத்துருக்காது. ஆனால் இந்த மாதத்தில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிதி நிலைமை சீராகும், கடன் சுமை குறையும், இந்த அடமானத்தில் வச்சுருந்த நகை, இந்த சொத்து பத்து இது எல்லாமே மீட்டு வரதுக்கு இந்த நேரம் நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமையும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பிள்ளைகளுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தள்ள போகிறாங்க. உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. அதனால் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் சுப காரியம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்படுங்க. அதனால் சேமிக்க கொஞ்சம் முயற்சி செய்ய பாருங்கள். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மற்றவங்களுக்கு கொடுத்த உதவி செய்கிறது கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. இந்த நேரம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சி இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படுறதுக்கிறதால பண தேவை அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. தேவையில்லாத பேச்சுகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரங்க கண் திருஷ்டி பாதிப்பு தான் இருக்கும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரங்க மேலே. ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் பாதிப்பு இருந்தாலுமே தேவையில்லாதவங்க மேலே வீண் பிள்ளை எல்லாமே கொண்டாந்து விட்டுருப்பாங்க. தேவையில்லாத அவச்சொல்லும் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே தாண்டி எப்படியாவது வரணும்னு நீங்கள் தொடர்ந்து நிறைய செயல்பட்டு இருக்கிறீங்க. அதுவே கண் திருஷ்டி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த கண் திருஷ்டி பரிகாரங்களையும் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லதுங்க. உங்கள் வீட்டில் வயசுக்கு பெரியவங்க இருந்தால், வயசில் மூத்தவங்க இருந்தால் அவங்கள கொண்டு நீங்கள் கண் திருஷ்டி பாதிப்பு இந்த பரிகாரங்களை செஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வரக்கூடிய உங்கள் பார்வை எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காது. அதனால் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ந்து இந்த வாழைக்கண்ணை நீங்கள் வச்சு வளர்க்குறது நல்லது. ஏன்னா வாழைக்கண்ணு ஒவ்வொரு நொடியும் துளிர் விடக்கூடிய தன்மை உண்டது. இந்த எதிர்மறை சக்தி, இந்த கண் திருஷ்டி பாதிப்பு எல்லாமே நீக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வாழைக்கண்ணுக்கு இருக்குது. அதனால் வாழைக்கண்ணை தொடர்ந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்க பாருங்கள். இதனால் நல்ல மாற்றம் உண்டாகும். தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த வியாபாரம் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்துன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். வெளியூர் பயணம் கொஞ்சம் நேரம் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் சிறப்பாக இருக்குதுங்க. அதனால் எங்கே போனாலும் அடக்கத்தோட கொஞ்சம் பண்பாக பேச்சுவார்த்தையில் கனிவாக நடந்துக்க பாருங்கள். நல்ல மாற்றம் நிச்சயம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. நல்லதே நடக்குன்னு நம்புங்க. உங்கள் மனசு என்ன நினைக்குதோ அது இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம். அதனால் நேர்மறை சிந்தனையை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் அதிகப்படுத்தணும். அதனால தான் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுமே தன்னை போல நேசிக்கிறது என்னவோ உங்களுக்கு ஒரு சிறப்பான குணம் தான். ஆனால் இந்த காலகட்டங்களில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்குறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா வாக்கு கொடுத்துட்டா இந்த நேரம் நீங்கள் அதை காப்பாற்றுறதுக்குள்ளார படாத பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதனால் தேவையில்லாத அவச்சொல் தேவையில்லாத இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாகணுங்க. ஏன்னா ஏற்கனவே பொறுத்த வரைக்குமே உங்கள் மேலே ஒரு நல்ல வார்த்தை சொல்லி யாரும் சொல்லலை, ஏதாவது ஒரு வகையில் தான் குத்தம் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுவே மனசில் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் இனி வரக்கூடிய நாட்களும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா கொஞ்சம் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயம், மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது, இந்த ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இந்த நேரத்தில் செயல்பட்டாகணும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா காரியமே நல்லபடியாக முடியும். மனசில் துணிவு கொண்டு வரணும். எதையுமே பார்த்துக்கலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொண்டு வரணும். இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுத்த வரைக்குமே இந்த தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத கற்பனையை விட்டுட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. தன தாமதம் எல்லாமே விலகுது. மற்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருந்த மன வருத்தம் எல்லாமே மாறும். சுமூகமான சூழ்நிலை தான்.
கணவன் மனைவி இது வரைக்குமே ஒரு பனி போற நிகழ்த்திருப்பீங்க வீட்டுக்குள்ளே. ஈகோ பிரச்சனை தான் ரொம்ப பெருசாகவே இருந்திருக்கும். அந்த இடைவெளி எல்லாமே குறையுது. வீட்டில் சுபகாரியம் நடக்க போகுது. அதனால் சொந்த பந்தம் எல்லாமே ஒன்று சேரப்போகிறாங்க. இது வரைக்குமே சகோதர சகோதரிகள் மற்றவங்களுக்காகவே நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு மற்றவங்ககிட்ட இருந்து உதவி கிடைச்சிருக்காது. ஆனால் மனசில் ஏதோ ஒரு விரக்தியான சூழ்நிலை இருந்ததில் அது இந்த நிகழ்வால் மாறப்போகுதுன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் சம்மந்தமாக பயணம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் சம்மந்தமாக கொஞ்சம் செலவு உண்டுங்க. வேலையிலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் தான். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கனாலும் இந்த மாதத்தில் முயற்சி செய்யலாம், நல்ல பலன் கிடைக்கும். கொடுத்த வேலை இல்லாமல் நேரத்தில் செஞ்சு முடிச்சிங்கன்னா அடுத்தடுத்து நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு என்னன்னா, இந்த நேரம் கட்சிக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. ஆனால் மனசில் வருத்தம் தான் மிச்சமாயிருக்குன்னு சொல்லலாங்க. யாருமே உங்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு முன்னேற்றங்கிறது இருந்திருக்காது. அதுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த நேரத்தில் கவனமாக செயல்பட பாருங்கள். கூட இருக்கக்கூடியவங்க, இந்த கூட பழகக்கூடியவங்க, இந்த சக தொண்டர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த நேரம் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா போதுங்க. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த தடங்களுமே இல்லை, எந்த விஷயத்துலையுமே சிறப்பாக இருக்குது. ஆனால் மற்றவங்க சொந்த பிரச்சனையில் தலையிடுறதை விட்டுருங்க. கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. பண வரவு கொஞ்சம் தாமதமானாலுமே கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த நேரம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனசில் இருக்கக்கூடிய சங்கடத்தை நீக்குங்க. தேவையில்லாத பயத்தை நீக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். சோம்பல் வேண்டாம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறப்ப கவனமாக இருந்துக்கணுங்க. அக்கம் பக்கம் வீட்டார்கிட்டே கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்க பாருங்கள். பண வரவு எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு திருப்தியான சூழ்நிலை தான். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்குமே நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் ஒரு திருப்தியான சூழ்நிலை. இந்த நேரத்தில் கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு இந்த செல்ஃபோன் அதிகமாக உபயோகப்படுத்துறது, நண்பர்களோடு அதிக நேரம் செலவு செய்கிறத விட்டுட்டு படிப்பில் முழு கவனம் செலுத்துனீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான். இந்த நேரத்தில் அது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா படிக்கணும்னு நினச்சா கூட உடம்புங்கிறது ஒத்துழைப்பு தராது. ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கல்வியிலையும் சரி, உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, மாணவ மணிகள் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்கணுங்க. அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நட்சத்திர ரீதியாக கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கிறத நம்ம பார்க்கலாம். அவிட்டம் 3-4 பாதங்களை விடவங்களுக்கு இந்த நேரத்தில் நிறைய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரலாங்க. இந்த நேரம் உங்கள் மனசில் நிறைய திட்டங்கள் இருக்கும். அது எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். சாதகமான பலன் தான். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்து நின்னாலும் அனுகூலமான பலன் கிடைக்கும். இந்த வாகன யோக சிறப்பாக இருக்குது. ஆனால் வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. செய்கிற வேலையில் அடிக்கடி இந்த நேரம் இந்த இடமாற்றம், இந்த பணி நிரந்தரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மாற்றம் காத்திருக்குது. ஆனால் அலைச்சல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த நேரத்தில் சரியாக தூங்க முடியாது. ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி கனவு வருது. நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த எதிர்மறை சிந்தனை தோன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே மனசை நேர்மறை சிந்தனையால் ஆளப்பாருங்க. நல்ல மாட்டம் தான். தூங்க போகும்போது அடிக்கடி கனவு வந்துட்டே இருந்தால் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது நல்லதுங்க. இதனால் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. கடன் பிரச்சனை எல்லாமே இந்த மாதத்தில் தொல்லை தர அதிக வாய்ப்பு இல்லை. கடன் பிரச்சனை படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி தந்தையோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்க. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணப்புழக்கம் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரம் எல்லாமே நல்லபடியாக முடியும். மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. செல்வாக்குங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் ஓங்கி வரும். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே மதிப்பு மரியாதைங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கூடுதலாக தான் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் இருக்கக்கூடியவங்க கடுமையாக வேலை இந்த நேரம் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த நேரத்தில் அது எல்லாமே பார்க்காம கொஞ்சம் ஆர்வமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். வேலை சம்மந்தமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வெளியிடங்களில் தங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. இருந்தாலுமே நல்ல மாற்றம் உண்டாகும். செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொடுக்குற வேலை எல்லாமே சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்க பாருங்கள். கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நல்ல நேரம்னு சொல்லலாங்க. இது வரைக்குமே நிறைய பாதிப்பு சந்திச்சிட்டிங்க. உறவினர் வகையிலும் சரி, மற்றவங்ககிட்டையும் சரி, நிறைய அவச்சொல் சந்திக்கிறது, மனசில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும். அது எல்லாமே இனி படிப்படியாக மாறப்போகுது. எந்த விஷயத்தில் எடுத்துட்டாலுமே ஒரு ஆதாயங்கிறது நேரம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் எதையுமே சமாளிச்சிருவீங்க. இந்த இயந்திர சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் இந்த நேரம் நீங்கள் உபயோகப்படுத்துகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இந்த இயந்திர சம்மந்தப்பட்ட வேலை, இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களால் சமாளிக்க முடியும். பண வரவு சிறப்பாக இருக்குது. வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயமே தொல்லைங்கிறது நேரம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. எந்த இடத்துலையுமே கனிவான பேச்சு தான் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தருங்க. குடும்பத்தை பற்றின கவலை தான் இந்த ராசிக்காரங்கள் கொஞ்சம் அதிகம். ஏன்னா குடும்பத்தில் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பண தேவை ஏற்படுத்தியிருப்பீங்க. ஆனால் வேறு வகையில் செலவாகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கையில் பணம் இருக்கும்போது சுப செலவாக செஞ்சுக்க பாருங்கள். இந்த சொந்தக்காரங்க, இந்த நண்பர்கிட்ட பேசுகிறப்ப எல்லாமே கொஞ்சம் நிதானத்தை பேசிக்கிறது, கடைபிடிச்சிக்கிறது நல்லது. அதுதான் அந்த நேரம் உங்களுக்கு நல்லதாக அமைன்னு சொல்லலாங்க.
இந்த நேரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்குமே வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாதுன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அலைச்சல் இருக்கும். ஆனால் நேரத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கிறது, உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. எங்கே போனாலும் சாமர்த்தியமான பேச்சு தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது. புதன்கிழமையானா இந்த சனிக்கிழமையானா பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அங்கே போய் தீபேற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த சந்தனம் குங்குமம் கொடுத்து கோவிலை நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப இன்னுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கும்பராசி அன்றவருக்கு ஏற்படும். இந்த வெள்ளி சனிக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தில் சனி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி இல்லைன்னா எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. உடல் நலனில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இந்த நேரத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இல்லை. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்கிறது நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.